நண்பர் அர்ஜுனமூர்த்திக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நண்பர் அர்ஜுனமூர்த்தி அவங்க சில வாதங்கள்ல சிலருடைய பெர்சனாலிட்டி ஹெல்ப்ஸ் தேர் ஆர்குமெண்ட் ஈவன் தோ இந்த ஆர்குமெண்ட் மே பி ஃபெலேஷியஸ். அவங்க இப்ப அர்ஜுனமூர்த்தியினுடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய பிரசன்டேஷன்லாம் அவர் உண்மைக்கு புறம்பா சொன்னா கூட உண்மை பேசுவதை போல இருக்கும். ஆனா நாம் பிரசன்னாலாம் நாங்க உண்மையை பேசினா கூட எங்களுக்கு உண்மை பேசுற மாதிரி எங்க பெர்சனாலிட்டி ஹெல்ப் பண்ணார். அது அர்ஜுனமூர்த்திக்கு காட் கிவன் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒன்னு சொல்றேன், நண்பர் அர்ஜுனமூர்த்தி சொன்னாரு, ஹிந்தி படித்து இந்த மக்கள் எல்லாம் ஒரு பெரிய சமூகத்தில் விழித்தடணும். நான் கேட்கிறேன், ஹிந்தியில முதல்ல அர்ஜுனமூர்த்தி படிப்பதற்கு என்ன இருக்கிறது எங்களுக்கு சொல்லுங்க. அதுல இலக்கியம் இருக்கிறதா, அதுல இலக்கணம் இருக்கிறதா, அதுல ஆன்மீகம் இருக்கிறதா, அதுல தத்துவம் என்ன சொல்றேன், அதுல இல்ல பேசுவதற்கு எதற்காக வேண்டி நான் என்ன சொல்றேன், ஒரு மொழியை படிங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா சமஸ்கிருதத்தை கூட நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஹிந்தியை படிக்க சொல்வதனால் இந்த மக்களுக்கு என்ன பயன்? அது ஒரு பக்கம், அது அதோட அதை விட்டுறலாம். ரெண்டாவது, விஜயன் ஒரு அருமையான ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிருக்கிறார். அதாவது இந்த ஹோல் எபிசோடே விஜயன் இது லாங்குவேஜோ கொள்கையோ வேற ஒண்ணுமே கிடையாது. இதனுடைய பிரைம் நோக்கம் என்னன்னா டு டீஸ்டபிளைஸ் தி டிஎம்கே கவர்மெண்ட். நான் அதை அப்படித்தான் பாக்குறேன். நீங்க இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் போட்டிருக்க அந்த ஆர்டர்ஸ் என் கையில இருக்கு. இதுல 17,000 கோடி ரூபாய் 18,711.57 கோடியை அலாட் பண்ணிருக்காங்க. நம்முடைய மத்திய கல்வி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பல்வேறு மாநிலங்களுக்கு. இதுல 3 மாநிலங்களுக்கு ஜீரோ. 3 மாநிலங்களுக்கு நீங்க இதை பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கும். உத்தரப்பிரதேசத்துக்கு, பீகாருக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான கோடி, அசாமுக்கெல்லாம், குஜராத்துக்கெல்லாம். ஆனால் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் இந்த 3 மாநிலங்களுக்கு மட்டும் ஜீரோ, நில். அதை நான் அன்பர் அர்ஜுனமூர்த்தி மறுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுக்கு உங்கள்ட்ட அதிகாரம் இருக்குல்ல, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அத உங்களோடு தத்துவார்த்த ரீதியாக உடன்படாத மாநிலங்களை முடக்குவதற்கான ஆயுதமாக நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அதான் எங்களுடைய சார்ஜ். இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். இது ஒரு அரசியல் சாசன கடமை, ஒன்றிய அரசின் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. இந்த மிகப்பெரிய அதிகாரத்தை எதிர்கட்சிகள், அதிலும் குறிப்பாக உங்களோடு கொள்கைகளில் உடன்படாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை டோட்டலா பேரலைஸ் பண்ணி அவங்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி அவர்களை மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாதவர்களாக்கி, இது இயலாத அரசாங்கம், செயல்பட முடியாத அரசாங்கம், இந்த அரசாங்கம் இனிமேல் இருப்பதால் பயனில்லை என்கிற ஒரு தோற்றத்தை இதைத்தான் நீங்க டெல்லியில பண்ணீங்க.